பக்தர்கள் வந்து குறிப்பா அந்த காவடி ஏந்திய ஒரு பக்தர்கள், பால்குடம் ஏந்திய ஒரு பக்தர்கள் படிக்கு மேல ஏறதுக்கு தாமதமாவதுக்கான காரணமே இங்க நின்று பார்க்கறதுனாலதான். அவங்க அவ்வளவு நேரம் அந்த ஒரு இடத்துல நின்று அந்த காவடியை ஏந்திட்டு இருக்காங்கன்னா எவ்வளவு கனமா இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் நினைவில் கொள்வோம். அதனால அவங்களுக்கு வழிவிட்டு முதல்ல அவங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துறதுக்கு நம்ம உதவியா இருக்கும். என்ன கண்டிப்பா 272 படிகளை தாண்டி இப்போ பக்தர்கள் மேல ஏறி குகை கோயில் இருக்கிற வேலாயுதரை வந்து தரிசித்த பிறகு அங்கேயே வந்து சிலர் அமர்ந்துடுறீங்க. அதனால என்ன நடக்குதுன்னா அங்க நெரிசல் அதிகரிக்குது. அதனால ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, மேல முருகனை தரிசித்த பிறகு உடனே கீழே இறங்கிருங்க அப்படின்றதா ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இந்த படியில வந்து ஒவ்வொரு படியா இறங்கி அப்புறம் அங்க ஒரு செல்ஃபி எடுக்கிறது, அப்புறம் வந்து ஒரு 5 அடிகள் இறங்கி இன்னொரு காணொலி எடுக்கிறது, இன்னும் ஒரு 10 அடிகள் இறங்கி எனக்கு பின்னால பாருங்க முருகன் இருக்காருன்னு சொல்லி இன்னொரு செல்ஃபி எடுக்கிறது, அது தவறு இல்லதான். ஆனா மற்றவர்களுக்கு அது இடையூறா இருக்கும் போது தவறு தானே? தவறுதான், நிச்சயமா தவறுதான். அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா புகைப்படம், சீக்கிரமா காணொலிகள் எடுத்துட்டீங்கன்னா உடனே கீழே இறங்கிருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மேல நெரிசல் ஏற்படக்கூடாது. அதுதான். இதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 12 மணிக்குள்ள வந்துட்டு நிறைய அழகான காவடிகள் வந்துட்டே இருக்கும் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. அது நம்ம ஓரத்துல அமைதியா நின்று அந்த காவடிகள் அழகா பார்க்கும் போது பார்த்து ரசிக்கலாம். அந்த காவடிகள் ஏந்திய ஒரு பக்தர்களும் அவங்க சீக்கிரமா அவங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துவாங்க.